இந்த செய்தியில் உலகத்தின் குற்றங்களை சுமந்து அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவை, கடவுளின் ஆட்டுக்குட்டியை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். இயேசு கடவுளின் ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதர்கள் செய்த எல்லா குற்றங்களையும், செய்யப்போகிற எல்லா குற்றங்களையும் அவர் தாமே தன்மேல் சுமந்து கொண்டு இறுதியாக கல்வாரி சிலுவையிலே அவர் குற்றங்களுக்காக தன்னையே பலியாக காவு கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தன்னையே குற்றங்களுக்காக பலியாக காவு கொடுத்தபடியினால் மனுக்குலத்தின் எல்லா மனிதர்களின் குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன. எல்லா மனிதர்களின் குற்றங்களுக்கான தண்டனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்து விட்டார். எனவே நீங்கள் உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேறு எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை. கடவுளின் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த காப்பாற்றுபவராக ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நீங்கள் குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெறுவீர்கள். நீங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியும். மனிதர்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெற வேண்டிய எல்லா தண்டனையையும் கடவுளின் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து பெற்றுவிட்டார். ஆண்டவர் இயேசுவே, நான் உம்மை என்னுடைய சொந்த காப்பாற்றுபவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அப்பொழுதே உங்களுடைய குற்றங்களெல்லாம் மன்னிக்கப்படும். நீங்கள் சந்தோஷமாகவும் சமாதானம் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.